இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலை உருவாகிறதுக்கு அகத்திய முனிவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அகத்தியர் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானால சம்ஹாரம் பண்ணப்பட்ட அந்த அசுரர்கள் எல்லாருமே ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அந்த அசுரர்கள் முருகப்பெருமானால கொன்னு சாய்க்கப்பட்ட சூரபத்மன், அவனுடைய தம்பிமார்கள், இவங்களுக்கெல்லாம் வில்வித்தை சொல்லி கொடுத்த அந்த குருநாதர் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலையை தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சாரு. சரி, அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, சூரபத்மனை முருகப்பெருமான் கொண்டு முடிச்சிடறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த அந்த குருநாதரானவர் மோட்சத்தை தேடி, முக்தியை தேடி இவ்வளவு நேரமா அசுரர்களோட அசுரராக இருந்து அவங்களுக்கு பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தோம், அடுத்து மோட்சம் வேணுமே, அதுக்கு ஒரு நல்ல குருநாதர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வனாந்தரத்தில் சுற்றி திரிஞ்சிருக்காரு. இப்படி வனாந்தரத்தில் சுற்றி திரிஞ்ச அந்த அசுரர்களுக்கு குருவாக இருந்தவருடைய பேரு இடும்பன். இந்த இடும்பன் சுற்றி திரியும் போது தன்னுடைய மனைவி இடும்பியையும் கூப்பிட்டுக்கிட்டே காட்டுக்குள்ள வனாந்தரத்தில் சுற்றி வரும்போது குற்றாலத்தில், திருக்குற்றாலத்தில் வச்சு குள்ளமுனியாக இருக்க கூடிய அகத்தியரை பார்த்துறாரு. அகத்தியர்கிட்ட போய், சாமி என்ன உங்களுடைய சீடனா வச்சுக்கங்க, எனக்கு முக்தி அடைகிறதுக்கான வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அகத்தியர் இந்த அசுரனை, இடும்பனை தன்னுடைய சீடனாக ஏத்துக்கிறாரு. அப்படி ஏத்துக்கிட்டு அவனுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. அது என்னன்னு சொல்லி கேட்டா, கேதார்நாத்ல, அதாவது இமயமலை சாரல்ல இருக்கக்கூடிய கேதார்நாத்ல 2 சிகரங்கள், 2 மலைகள் இருக்கு. அந்த மலையை அப்படியே பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து எங்க அவர் குடியிருக்கக்கூடிய இந்த குற்றாலத்தில், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில, இந்த பொதிகை மலையில வந்து அந்த 2 குன்றுகளையும் சேர்த்துரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அகத்தியர் அந்த கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய 2 குன்றுகளை இங்க கொண்டு வர சொல்றாரு? அதுவும் சின்ன ஏதோ ஒரு விஷயம் கிடையாது, 2 மலை சிகரங்களையே பெயர்த்தெடுத்து கொண்டு வர சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த அகத்தியர் இருக்காரு, நமக்கு காலங்காலமாகவே பொதிகை மலையில் இந்த தென்னாட்டில் தான் அகத்தியர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் உண்மையிலேயே அகத்தியர் எங்கிருந்து வந்தார்னு சொல்லி கேட்டா, அவரு கைலயங்கிரியிலிருந்து, இமயமலை சாரலிருந்து இந்த அகத்திய முனிவரை சிவபெருமான் ஒரு காரணத்துக்காக தென் திசைக்கு பொதிகை மலை பக்கம் அனுப்பியிருப்பாரு. அதனால அவர் வடக்கு திசையில் இருக்கும்போது கைலயங்கிரி வாசனை அந்த சிவபெருமானை கும்பிட்டு வரும்போது 2 மலைகளை தான் சிவன் மலை, சக்தி மலை அப்படின்னு வச்சு கும்பிட்டு வந்தாரு. எப்படி சிவபெருமானுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு தென் திசையை நோக்கி அகத்தியர் வரும்போது அந்த 2 மலை சிகரங்களையும் கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய பூர்ச்சவனம் அப்படிங்கிற பகுதியில் அந்த 2 மலை சிகரத்தையும் இறக்கி வச்சுட்டு வந்துருவாரு. அவரால் இவ்வளவு தூரம் தென் திசை வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்க முடியல. அப்படி காலங்காலமாகவே நம்ம கும்பிட்டு